இந்திய உபஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றைய தினம் நாட்டுக்கு வருகை தந்தார். விமான நிலையத்திற்கு வருகை தந்த இந்திய உபஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட ராஜதந்திர செயற்பாடுகளின் தொடர் நடவடிக்கையாக இந்திய உபஜனாதிபதி இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார். ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்த இந்திய உபஜனாதிபதிக்கு இலங்கை ஜனாதிபதியினால் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. தான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் இதுவென தெரிவித்த இந்திய உபஜனாதிபதி இலங்கையில் தமக்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் விருந்துபசாரம் தொடர்பில் நன்றி தெரிவித்தார். பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, முதலீடு மற்றும் எரிசக்தித்துறை, பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்திய உபஜனாதிபதி இந்த பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தினார். இந்தியா இலங்கைக்கு சகல துறைகளிலும் வழங்கும் ஒத்துழைப்பு விரிவடைந்துள்ளதாக தெரிவித்த இலங்கை ஜனாதிபதி இந்திய ஒத்துழைப்புடன் பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார். இதன்போது இலங்கை ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது திருகோணமலையை எரிசக்தி கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்தல் மற்றும் எண்ணெய் குழாய் வழித்தடம் ஊடாக இந்தியாவையும் இலங்கையையும் தொடர்புபடுத்தும் யோசனை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். திருகோணமலையை எரிசக்தி மத்திய நிலையமாக மாற்றுவதற்கான வேலைத்திட்டம் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதேபோல் இந்தியா மற்றும் இலங்கையை தொடர்புபடுத்தும் எண்ணெய் குழாய் வழித்தடம் தொடர்பான யோசனை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இவ்வாறான எரிசக்தி தொடர்புகளின் தேவை தற்போது முக்கியம் என்பது உணரப்பட்டுள்ளது. முழு உலகமும் எரிசக்தி பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ள சந்தர்ப்பத்தில் இவ்வேலைத்திட்டங்களின் அவசியம் குறித்து புதிதாக சிந்திக்க தேவையில்லை. எரிசக்தி மத்திய நிலையம் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதற்கான புதிய கால எல்லை குறித்து கலந்துரையாடப்பட்டதா? இந்த வேலைத்திட்டம் தொடர்பாக நாம் இதுவரை கால வரையறைகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. எனினும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் இடம்பெறுகிறது. இந்த வேலைத்திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதனை முன்னெடுக்க வேண்டிய விதம் குறித்து நாம் கலந்துரையாட முடியும். இதேவேளை இந்திய உபஜனாதிபதி இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்தார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தனர். சந்திப்புக்காக அலரி மாளிகைக்கு வருகை தந்த இந்திய உபஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. அதன் பின்னர் புதிய பதவி குறித்து பிரதமர் உபஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்திய உபஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தார். அதன் பின்னர் இந்திய உபஜனாதிபதி ஹுனுப்பிட்டியா கங்காராம விகாரைக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இந்திய உபஜனாதிபதி இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் தேசிய மாநாட்டிலும் கலந்து கொண்டார். இதேவேளை இந்திய உபஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று நுவரெலியாவில் பல இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டார். இந்திய உதவியின் கீழ் பிராகலை லிடல்ஸ்டல் தோட்டப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டத்தை பார்வையிட்ட அவர் அங்கிருந்த பெருந்தோட்ட மக்களுடன் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மதுர செனவிரட்ன, சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகிய பிரதி அமைச்சர்கள் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தனர். அதன் பின்னர் நுவரெலியா சீதையம்மன் ஆலயத்திற்கு விஜயம் செய்த இந்திய உபஜனாதிபதி விசேட ஆசீர்வாத பூஜையில் கலந்து கொண்டார். அவர் சீதையம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்ததை அடையாளப்படுத்தும் முகமாக ஆலய பரிபாலன சபையினர் அவருக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினர். மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி மற்றும் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கான 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த இந்திய உபஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று மாலை மீண்டும் இந்தியா நோக்கி பயணித்தார். இந்திய உபஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வழி அனுப்புவதற்காக அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக்க கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தார்.